Hey guys, welcome back. Noise-லேருந்து பட்ஜெட்டில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட்டோட இந்த 102 Pro TWS வந்து நாளைக்கு இந்தியாவில் 1799க்கு வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து இந்த TWSோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த TWSோட அவைலபிலிட்டி நம்ம பார்த்தோன்னா ஃப்ளிப்கார்ட் அண்ட் நாய்ஸ் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. இனிஷியலாக வந்து 1799க்கு லான்ச் பண்ணுறாங்க அண்ட் ரெகுலர் ப்ரைஸாக வந்து 1999 இருக்க போது. ஸோ 2000 ரூபி ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுதா இல்லையா, இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒர்த்தாக இருக்குமான்றது வந்து இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த TWS வந்து பிளாக், பெய்ஜ், ப்ளூ அண்ட் க்ரீன் மொத்தமாக 4 கலர்ஸில் லான்ச் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் குயிக்காக அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட நாய்ஸோட VS 102 Pro TWS இருக்குது. ஃபர்ஸ்ட் மேலே இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்பரண்ட் கவர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த TWS வந்து நம்ம கிட்ட இருக்க கலர் வந்து காம் பெய்ஜ் கலர். ஸோ மல்டிபிள் கலர்ஸ்லேயே வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் TWSோட டிசைனை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்ஜெட்டில் பார்த்தோன்னா நாய்ஸ்லேருந்து வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட்டோட இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சைடில் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. 4999 போட்டிருக்காங்க, பட் 1800க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். சைட்லேருந்து இந்த பாக்ஸை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு குட்டி பெட்டி இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு TWSோட கேஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மேட் ஃபினிஷோட வருது. ஸோ இந்த TWS கேசிங்க்கு வந்து பொறுமையாக வரலாம். அதுக்கப்புறமா வந்து ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸ் அடிஷ்னல் டிப்ஸ் இருக்குது. டைப் A to Type C சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் ஒன்று இருக்குது. நாய்ஸோட ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அண்ட் தென் இந்த TWS வந்து எப்படி பேர் பண்ணுறது அந்த கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம TWSோட கேஸ்க்கு வரலாம். கேஸ் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க, பட் ஒரு மேட் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து Type C சார்ஜிங் போட்டிருக்கு. அது பக்கத்துலேயே வந்து LED இண்டிகேஷன் இருக்குது. கேஸோட ஹிஞ்ச் குவாலிட்டியுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு ஸ்டெம் டைப் டிசைன் தான், கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து LED இண்டிகேஷன் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பில்டு, கம்ஃபர்ட் இந்த விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கேஸ் நம்ம எடுத்துகிட்டோம்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் ஒரு நல்ல மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷோட வருது. கேஸோட டிசைன் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து இந்த பெய்ஜ் கலர். இந்த கலர் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பட்டுக்கு வந்துன்னா பட்டோட அவுட்டரில் வந்து மேட் ஃபினிஷாகவும் இருக்குது. உள்ளே வந்து நமக்கு ஒரு கிளாசி ஃபினிஷாக கொடுத்துருக்காங்க. பட் வந்து ஒரு இன்னியர் டிசைனில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. காதில் வியர் பண்ணுறதுக்கு வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து வெளியில் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணுறீங்க, வாக்கிங், ரன்னிங் மாதிரி போகும்போது கூட வந்து பட் வந்து நம்ம காதுலேருந்து வெளில வர மாட்டேங்குது. ஃபிட்டு, கம்ஃபர்ட் இந்த விஷயத்தில் வந்து நம்ம காம்ப்ரமைஸே இல்லை. பட்டோட வெயிட் வந்து 4 கிராம்ஸ் இருக்குது. கேஸோட டோட்டல் வெயிட் நம்ம பார்த்தோன்னா 40 கிராம்ஸ் இருக்குது. அண்ட் கேஸ் வந்து ஓரளவுக்கு காம்பேக்டாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து பாக்கெட்லேயே வச்சு கேரி பண்ணிட்டு போக முடியுது. அண்ட் நாய்ஸ்லேருந்து இந்த பட்டுக்கு வந்து IPX5 ரேட்டிங் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நம்ம வெளியில் ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ ஸ்வெட் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஸ்வெட்டுக்கு வந்து இது ரெசிஸ்ட் பண்ணும். அண்ட் ஆடியோன்னு நம்ம எடுத்துகிட்டா 11mm டிரைவர் சைஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம வந்து கொஞ்சம் காம்பேக்டாக குட்டியாக தான் இருக்குது, ரொம்ப பெருசாலாம் இல்லை. அண்ட் SBC AAC கோடக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எடுத்துகிட்டா பாஸ் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக இருக்குது. மற்றபடி வோக்கல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் எல்லாமே வந்து கொஞ்சம் கிளியராக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓவராலாக வந்து சூப்பராக நல்லா என்ஜாயபிளாக இருக்குது. ஸோ ஸ்லைட்டாக வந்து அந்த என்ஹான்ஸ்டு பாஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுற யூசர்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேவரபிளான ப்ராடக்டாக இருக்கும். கண்ட்ரோல்ஸ் கூட வந்து நல்லா இருக்குது. அதில் வந்து நமக்கு எந்த ஒரு மிஸ்டச்சுமே இல்லை. பேட்டரின்னு எடுத்துகிட்டுனா கேஸ்க்கு வந்து 400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கேஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 2 hours ஆகும். பட் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு அரௌண்ட் 45 minutes ஆகும். நமக்கு பேட்டரி பேக்கப்னு பார்க்கும்போது 60 to 70% வால்யூமில் யூஸ் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக வந்து 6 hours ப்ளேபேக் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேஸோட ஓவரால் பேட்டரி பேக்கப்னு எடுத்துனா 40 hours வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து பேட்டரியில் நம்ம காம்ப்ரமைஸ் இல்லை, நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் ஆஃபர் பண்ணுது. சப்போஸ் நீங்கள் வந்து ANC கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேட்டரி பேக்கப் ஸ்லைட்டாக கொஞ்சம் கம்மியாகலாம். அண்ட் இந்த TWSக்கு வந்து ANC அதாவது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ பட்டில் வந்து டோட்டலாக 4 மைக் இருக்குது. ஈச் பட்லேயுமே வந்து 2 மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ANC மோடு இருக்குது, டிரான்ஸ்பரன்சி மோடு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் நாய்ஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப் டு 25 decibels வரைக்குமே வந்து நாய்ஸை சப்ரஸ் பண்ணுன்றாங்க. ANCயோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ரூமில் வந்து AC ஃபேன் ஏதாவது ரன் ஆகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து நம்ம ANC மோடு எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபேன் சத்தம் வந்து ஸ்லைட்டாக கம்மியாகிறது வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த ப்ரைஸ் பிராக்கெட், இந்த 1800 ரூபி ப்ரைஸ் பிராக்கெட்டு ANC ஆஃபர் பண்ணி அதையும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு சூப்பரான விஷயம் தான். டிரான்ஸ்பரன்சி மோடு எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா பக்கத்தில் யாராவது பேசும்போது அதுவும் வந்து நம்மளுக்கு கேட்குது. ஸ்டில் நம்ம வந்து மியூசிக்கை வந்து என்ஜாய் பண்ண முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ANC அப்படின்ற வந்து கம்ப்ளீட்டாக வெளியில் இருக்கக்கூடிய நாய்ஸ் வந்து பிளாக் பண்ணாது. பட் என்னென்னா நமக்கு டிசைனும் வந்து கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கணும். ப்ளஸ் வந்து அந்த மைக்கோட குவாலிட்டி வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இவங்க வந்து இந்த டிசைன் நம்ம எடுத்துகிட்டா காதில் நம்ம வியர் பண்ணியிருக்கப்போ பை டிஃபால்ட்டாகவே வந்து அந்த என்விரான்மெண்டல் நாய்ஸ் வந்து கொஞ்சம் சப்ரஸ் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் இந்த மைக் வந்து என்ஹான்ஸ்டாக இருக்கிறதுனால நமக்கு அந்த ANC இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. கனெக்டிவிட்டி அண்ட் கேமிங்னு பார்த்தோன்னா
ப்ளூடூத் 5.3ல வந்து பவர் பண்ணியிருக்காங்க. வீடியோ பிளேபேக் ஆடியோ பிளேபேக்கில் வந்து நான் எந்த இஷ்யூஸ்மே நோட்டீஸ் பண்ணல. அதெல்லாமே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பேரிங் கூட வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கு. அண்ட் கேமிங் நம்ம எடுத்துகிட்டா அப் டு 40 மில்லி செகண்ட் வரைக்குமே வந்து லோ லேட்டன்சி சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. கேம் விளையாடும் போது அந்த ஃபுட் ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், இல்லை ரேஸ் கேமில் டிஃப் பண்ணுறப்போ அந்த சவுண்ட் எல்லாமே வந்து ஓரளவுக்கு கிளியராகவும் இருக்குது. ஸோ ஓவரால் வந்து மியூசிக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு ஆஃபர் பண்ணுது. இந்த TWS வந்து காலிங்க்கு வந்து ஓரளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கு. நம்ம கால் பேசும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்து TWS யூஸ் பண்ணுறோன்ற ஃபீலே வரல. ஸோ நம்மளோட கெயின் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ரொம்ப பெருசாக ரெடியூஸ் பண்ணுதுன்னு சொல்ல மாட்டேன், பட் ஸ்டில் வந்து ஒரு நல்ல ஜாப் பண்ணுது. கால் பேசும்போது வந்து நமக்கு அந்த கால் வந்து யூஸபிளாகவும் இருக்குது. இண்டோரில் லாங் கால்ஸ்க்கும் வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம வாய்ஸ் வந்து நல்லா கிளியராகவும் கேட்குது. கண்ட்ரோல்ஸ் நம்ம எடுத்துகிட்டோம்னா டபுள் டேப் பண்ணால் வந்து ப்ளே பாஸ் ஆகும். லெஃப்ட் பட்டை வந்து ட்ரிபிள் டைம் டேப் பண்ணும்போது ப்ரீவியஸ் சாங் போகும். ரைட் பட்டை வந்து ட்ரிபிள் டைம் டேப் பண்ணும்போது வந்து நெக்ஸ்ட் சாங் போகும். அண்ட் ரைட் பட்டை வந்து சிங்கிள் டைம் டேப் பண்ணும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட் பட்டை வந்து சிங்கிள் டைம் டேப் பண்ணும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். லெஃப்ட் பட்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணும்போது டெடிகேட்டடாக வந்து கேம் மோடுக்கு போயிடும். அந்த கேம் மோடில் கேம் விளையாடும்போது ஸ்லைட்டாக வந்து அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுது. ரைட் பட்டை வந்து 4 டைம்ஸ் டேப் பண்ணும்போது வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் வேக்கப் ஆகும். லெஃப்டாக ரைட் பட்டை வந்து நம்ம டபுள் டைம் டேப் பண்ணும்போது கால் அட்டன் பண்ணிக்கலாம், இல்லை கட் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து நான் எந்த இஷ்யூஸ்மே நோட்டீஸ் பண்ணல. ஃபைனல் வேர்டிக்னு வந்தோன்னா இந்த ப்ராடக்ட் வந்து இனிஷியலாக 1800 ரூபீஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நமக்கு என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டி ஆஃபர் பண்ணுது. முக்கியமாக வந்து எனக்கு ஃபிட் அண்ட் கம்ஃபர்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபிட்டு சரியில்லை அப்படின்னா இதுலேயே வந்து அடிஷ்னல் இயர் டிப்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ஃபிட் வந்து பெட்டராக இருக்கலாம். பட் நான் வந்து மீடியம் இயர் டிப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அதுவே வந்து காதுக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. பட்ஜெட்லேயுமே வந்து ANC கிடைக்குது. அதோட இம்ப்ளிமெண்டேஷனுமே வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து ஆஃபர் பண்ணுது. அடிஷ்னலாக வந்து கேம் ப்ளே பண்ணுறவங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி வந்து கேம் மோட் சப்போர்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பட்ஜெட்டில் ஃபீச்சர் பேக்கடாக ANC சப்போர்ட்டோட ஒரு TWS பார்க்குறீங்க அப்படின்னா இந்த நாய்ஸ் 102 Pro வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் வந்து நாய்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த TWSோட பெஸ்ட் பை லிங்க் அண்ட் ஃப்ளிப்கார்ட் அமேசான் லிங்க் வந்து நான் கீழே தரேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணுறதுனால சேனலுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் தான் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.